ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா டியோ சுலை, எஸ்பி ஸ்டான்லி, கணேஷ் மற்றும் வில்சன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. எல்லாரும் நினைச்சாங்க இது ஒரு அரசு விழா. ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மோடி, பிரதமர் மோடிஜி அவர்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு எம்எல்ஏக்களும் சொல்லியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வரல. அது ஏன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசு விழா இல்லை, விவசாயிகள் நடத்தும் மாநாடை திறந்து வைக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் எந்த விவசாயிகள் நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்தியா ஃபுல்லாக உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று கூடி மோடியை வரவேற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ சந்தேகம் வரலாம், என்னடா விவசாயிகளுக்காக மோடியை கூப்பிடுறாங்க, விவசாயிகளுக்கு மோடி மேல அவ்வளோ அக்கறை இருக்கா, பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு. எல்லாரும் மறக்க முடியுமா? 2020, 2021 அந்த ஒரு வருஷத்துல விவசாயிகள் பட்ட பாடு நம்மளுக்கு எல்லாமே கண்முன்னே தான் போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 365 நாட்கள்னா ஒரு வருஷத்தை தாண்டி அங்கே போராட்டம் பண்ணாங்க, விதவிதமான போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அங்கே கூட நம்மளை அவங்கள விவசாயிகளை கண்டுக்காம காரு கண்ணாடியை மூடி விட்டு போனாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் எப்படி இவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. இதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ மோடி வந்திருக்காருல, விவசாயிகள்லாம் வரவேற்றாங்கன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுங்களேன், சந்தோஷமான விஷயங்கள் சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் திட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது. எதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலும் நிராகரிக்கப்பட்டதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார். நானும் சின்ன வயசுலேருந்தே தமிழ் கற்றுருந்தா நான் உங்ககிட்ட நல்லா தமிழ்லேயே நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை என்ன தெரியுமா பேசுவோம்? ஐயா, நீங்கள் தமிழ் பேசுகிறன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து எங்கள் படிக்கும் மாணவர்களை ஹிந்தி படிங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் மட்டும் பண்ணாதீங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாருடைய தமிழக மக்களின் அனைத்து மனநிலையும் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். நீங்கள் தமிழ் பேசணுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எங்களை ஹிந்தி பேசாதீங்க, ஹிந்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க மனசுக்குள்ளேயே. இது வெளியவும் நிறைய பேர் சொன்னாங்க, சோஷியல் மீடியாவும் இதை பற்றி நிறைய பேர் மீம்ஸும் போட்டுருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் நிராகரிக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா, 20 லட்சம் பேர் இருக்கணுமா, 20 லட்சம் பேர் மேலே இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூரில் கொடுப்பாங்க. அதே போல் மதுரையில் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள், அதாவது அங்கே வாழ்வாங்க இல்லையா, அங்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 லட்சம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மதுரையில் 15 லட்சம் சொல்லிக்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை அதிகமாக இல்லை, ஸோ அதனால் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்னடா அது இன்னைக்கு ரிஜெக்டட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா வைத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். அதாவது பாருங்க, ஆக்ராவில் 16 லட்சம் பேர் தான் இருக்காங்க, போபாலில் 18 லட்சம் பேர் தான் இருக்காங்க, மீரட்டில் 17 லட்சம், இந்தூரில் 19 லட்சம். அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி மெட்ரோ ரயில் போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. எனக்கு கோயம்புத்தூரில் எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்கன்றதை எனக்கு இப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சொல்கிறாரு, கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறான்னா, அங்கே பார்த்தோன்னா தொழில் வளர்ச்சி அதிகம். நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கோயம்புத்தூர் ஒரு மிக தொழில் வளர்ச்சி உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் சரி ரொம்ப பூம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அங்கே தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, அங்குள்ள, அதாவது அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த குடும்பம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் அங்கே 11 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா அங்கே குடி போன மக்களை இவங்க கணக்கு எடுக்கலை.
ஆக்சுவலாக இந்த சென்சஸ் எப்போ எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2011 எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கிட்ட வந்து ஒரு கேப் வருது. அப்போ வந்து இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பு இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு அது டவுட் வரலாம் இல்லையா, என்னடா அது கணக்கெடுக்காம வந்து 2013 டேட்டா வச்சு இவங்க வந்து எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. இப்போ அங்க நீங்க நினைக்காதீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க 11 லட்சம் பேர் தான் சொல்லிட்டு நீங்க கோயம்புத்தூர்காரங்க கேட்டாலே கோயம்புத்தூர்காரன் சிரிப்பான், எவனும் நம்ப மாட்டான். ஏங்க கோயம்புத்தூர்ல வந்து இப்போ சென்னையில வந்து எந்த அளவுக்கு வந்து வராங்களோ அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க தொழில் வளர்ச்சி அதிகம். என்ன நினைச்சுங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கிரைண்டர், அந்த கிரைண்டர்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர்லாம் வந்து அங்கதான் வந்து உருவாச்சு. அந்த ஜிடி நாயுடுன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு ஒரு தூணா வந்து இருந்தவர். அவர் நிறைய இண்டஸ்ட்ரிகள் அவர் தான் கொண்டு வந்தார். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து இல்லை வந்து இங்கே மெட்ரோ ட்ரெயின் வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியாது? ஏங்க சும்மா இல்லைங்க, நீங்கள் போயிட்டு அங்கே காந்தி நகர்லேருந்து நீங்கள் போனாலே சரி, அங்கே 8 மணிலேருந்து 9 மணிக்கு போக முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அங்கே அசால்ட்டாக சொல்கிறாங்க நீங்கள் பஸ்லேயே பயணிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் மெட்ரோ ட்ரெயின் போட்டால் என்ன? ஏங்க வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்க கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அதிகம். இப்போ எம்என்சி கம்பெனி, ஐடி கம்பெனிலாம் வந்திருக்காங்க. அப்போ வந்து அப்படி ஒரு இடத்த வந்து நீங்க கேன்சல் பண்றீங்க. அதே போல மதுரையில வளர்ந்து கொண்டு தானே இருக்கு. அங்க மக்கள் தொகை ஜாஸ்தி. நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம் அங்க வந்து அவங்க பயணிக்க மாட்டாங்க, இது வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்வீங்க நீங்க? இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியாது? இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இவங்க அது ஒருவேளை வந்து கோயம்புத்தூர்லேயும் மதுரையில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டால் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அந்த ஒரே ரீசனுக்காக தான் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க. கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க? ஏங்க தமிழ்நாடு அரசு வந்து பக்கா வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. கிளியர் ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இத்தனை பேர் பயணிப்பாங்க, நீங்க கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இல்லை இங்கே செட் ஆகாதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா எங்கே எவ்வளோ பயணம் போகுதுன்னு சொல்லிட்டு? இவங்களுக்கு என்ன காண்டுன்னா, நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே, அதாவது திருவாரூர் தான் வந்து லீஸ்ட் கடைசி, அதாவது பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க, தனி நபர் வருமானம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பெர் கேபிட்டா இன்கம்ல லீஸ்டாக இருக்கிறது திருவாரூர். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை விட நம்ம ஊர் திருவாரூர் பார்த்தீங்களா, திருவாரூர் பெர் கேபிட்டா இன்கம் அதிகங்க. அப்ப பாத்தீங்க தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. அதாவது நார்த் இந்தியா விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கு இது வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ அப்போ இது வச்சு நீங்க கேன்சல் பண்றீங்களா? இது என்னங்க? அது கவுண்டே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து டிஸ்கிரிமினன்சி வரும்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரிமினன்சின்னு சொல்லிட்டு நீங்க கேன்சல் பண்றீங்க. நீங்க அது எப்படி கவுண்ட் வந்து நீங்க வந்து இப்போ நீங்க சொல்றது கரெக்டா? எப்படி 11 லட்சம் இருக்கும்? ஏங்க இவ்வளவு கேப் இருக்குங்க. நீங்க சென்சஸ் எடுக்கிறதான மக்கள் தொகை, நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எஸ்ஐஆர் வந்து 6.5 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரே மாசத்துல வந்து ஃபார்ம் கொடுக்குற நீங்க கூட இன்னொரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு தானே மக்கள் தொகை கண்டுபிடிச்சு அதுக்கடுத்த மாசம் வந்து நீங்க மெட்ரோ ட்ரெயினை பத்தி நீங்க யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி அறிக்கை விடுறது தானே. அதுவும் செக் பண்ணல, இதுவும் செக் பண்ணல. இல்ல இவ்வளவு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நாங்க மெட்ரோ திட்டம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி நீங்க ஆக்ரா கொடுப்பீங்க? ஏன் ஆக்ரா டூரிஸ்ட் ஸ்பாட்ல கொடுப்பீங்க? ஏன் கோயம்புத்தூர்ல என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லையா? ஏங்க வளருங்க. இப்போ நீங்க மெட்ரோ ட்ரெயின் போட்டா நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்க இருக்கிற வந்து லேண்ட் வேல்யூ வளரும், ரியல் எஸ்டேட் வளரும், பல நிறுவனங்கள் வந்து தொடங்கப்படுங்க, மக்கள் வந்து ஈஸியா பயணிப்பாங்க, ஃபீஸிபிளா இருக்கும். அது என்னன்னு தமிழ்நாடு மட்டும் வளரக்கூடாது, தமிழ்நாடுக்கு மட்டும் வளர்ச்சியே இருக்கக்கூடாதுன்னு எப்படி? பொருளாதார வளர்ச்சி பாருங்க, இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 11.9 விழுக்காடு வந்து வளர்ந்துருக்கிறோம். இது எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வந்ததுக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிய? அது யாரால முடியும்? இந்த கவர்மெண்ட் சிறப்பா செயல்படுது. இதை தடுக்கிறதுக்காக, இந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவறு இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது மிகப்பெரிய தவறு. தமிழ்நாட்டுக்கே வந்து உண்டான நான் உனக்கு ஓப்பனா சொல்றேங்க, நீங்க எங்க வேணா போய் கேளுங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ச்சி உள்ள நாடு தமிழ்நாடு ஸ்டேட் கிடையவே கிடையாது. இது மோடி அவர்களுக்கே தெரியும். அதுக்காக தான் நீங்க தடுக்கிறீங்க, அதான் உண்மை. கேட்டா அந்த ரிப்போர்ட் இல்ல, அப்புறம் நீ 2 வாட்டி வந்து நீங்க திருப்பி அமைச்சிருக்கீங்க. அங்க இருக்கிற வந்து கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஐயோ நிராகரிக்கலாம் இல்லைங்க, நாங்க வந்து கேள்வி கேட்டிருக்கோம். எங்க திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க, அவ்வளவு முடிஞ்சுங்க. அப்புறம் இதுல எப்படி வந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்றீங்க? ஏங்க நீங்க போய் கேளுங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ தானங்க,
உங்க கட்சி தானே, உங்களுக்கு மோடிஜி தானே நல்லா பண்ற தமிழ்நாட்டுக்கு. சரி, இப்ப நிராகரிச்சிருக்காருல, போய் கேளுங்க, இல்ல போராட்டம் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆட்கள்லாம் நிறைய பேர் தானே இருக்கீங்க, போய் போராட்டம் பண்ணுங்க. இதுதான் மோடி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்காரா? இல்ல, இது எப்படிங்க? அது தமிழ்நாட்டு மட்டும் அனைத்திலும் நிராகரிக்கப்பட்டதுங்க. உனக்கு தெரியுமா, ஜிஎஸ்டி அதிகமா செலுத்துற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா பாத்தீங்கன்னா வளர்ச்சியை தடுக்கும் வகையில இந்த மெட்ரோ திட்டம் கிடையாது, அந்த திட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு இல்லையா, பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி, அவங்களாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மத்திய அரசு மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்கன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்க போகுது. ஏன் பிஜேபி சேர்ந்த அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா போய் கலந்துக்கோங்க, ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேளுங்க. உங்க 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 நீங்க தானே எம்எல்ஏ, அந்த ஊருக்கு கோவையில் ஒரு எம்எல்ஏ தானே நீங்க, உங்க மாவட்டம் தானே, போய் கேளுங்க, தைரியமா போய் நின்று கேளுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே. உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் பிடிக்காது, அப்படித்தானே? எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பயோ கட்டுற, ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறேன்னு சொன்னது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை பேர் கேள்வி கேட்டு தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு வளரவே கூடாது. ஏன்னா நீங்க உங்களால் நுழைய முடியல, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பாக்குறீங்க? ஏங்க, ஒரு கட்சி உங்களுக்கு வளரணும்னா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய்யுங்க. நீங்க கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பண்ணதெல்லாம் கொடுங்க. மக்களுக்கு பார்ப்பாங்களே, இந்த மாதிரி மோடிஜி நல்லா செய்யறாருன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களே. அப்புறம் எதுக்காக உங்களுக்கு வளர மாட்டீங்கன்னா எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்க. நீங்க செஞ்சுட்டு கம்பேர் டு அதர் ஸ்டேட். தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மோடிஜி, அதாவது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நீங்க அதிக அளவில் பார்த்தா நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் தமிழ்நாட்டுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த திமுக அரசு உங்களுக்கு பிடிக்கல. இதான உண்மை. ஏன்னா எதிர்த்து நம்ம சப்போர்ட்டே இல்லாம நம்ம எந்த அளவுக்கு தான் இது பண்ணாலும் அவங்க இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன காண்டுங்க. அதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். இது தெரியாம நிறைய பேர், அதாவது குழந்தைகள் எல்லாம் பாக்குற 2 குழந்தைகள் கூட்டம் நிக்க வச்சு இந்தியா தான் நல்லா வளர்ச்சி அடைந்ததுக்கு நான் பெருசானா கண்டிப்பா பிஜேபிக்கு தான் போடுவோம், நாங்கள் வளர்த்துக்கு தாமரை மலரும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளை விட்டு நீங்க பேச வைக்கிறீங்க. இது மனசாட்சி இருக்கா? எல்லாருக்குமே தெரியுது, சொல்லி கொடுத்து பேச வைக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி நீங்க பண்றதுனாலதான் தாமரை எங்கேயுமே மலராதுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குன்னே சொல்லலாங்க. அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் 24 கோடியில் பழங்குடியிருக்கான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கே புதுச்சேரியில் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்குள்ள புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களெல்லாம் கூட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதாவது இந்த நிகழ்ச்சி பேர் பழங்குடியினரை கௌரவிக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு யாராக இருந்திருக்கான்னு பார்த்தோன்னா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் தமிழக ஆளுநர் இருக்காங்க பார்த்தீங்களா, யாரு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்திருக்காங்க, அங்குள்ள அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னிலை பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியை கௌரவிக்கும் விழா ஒன்று நடக்குது. ஸோ கௌரவம்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த கௌரவிக்கும் விழாவில் அங்குள்ள பழங்குடியினர்களை கூட்டிட்டு அதாவது சேர்கள் இருந்தும் கீழே உட்கார வச்சிருக்காங்க. இது பேர் கௌரவமா இல்ல இழிவுபடுத்துற ஒண்ணா? இதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா எப்படி இதை ஏத்துக்க முடியுங்க? அங்குள்ள ஒருத்தர் தைரியமான ஏகாம்பரம் என்றவர் பாத்தீங்கன்னா எழும்பி நின்று கேள்வி எழுப்புறாரு. என்னங்க இது கௌரவ விழாவா? என்ன சேர் இருந்தும் கீழே உட்கார வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? ஏங்க ஜார்க்கண்ட்ல திறக்கிறதுக்கு எங்களையும் கூட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இது என்னங்க? இது மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பண்றீங்க. எதுக்கு எங்களையும் கூட்டு வரீங்க? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க பண்றீங்களா? கௌரவம்னா என்ன? கௌரவிக்கணுங்க. ஒரு சேர் சேர் விட போடாம கீழே உட்கார வச்சிருக்கீங்களே, என்ன மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. யாரை நோக்கி? முதலமைச்சர் நோக்கி, தமிழிசை சவுந்தரராஜன் நோக்கி, அங்குள்ள அமைச்சர்கள் நோக்கி கேள்வி எழுப்புறாரு ஒரு மனுஷன். இது அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. சும்மா ஏதாவது ஏமாத்தி கிடக்கு மக்கள் அநியாயமா. ஏன் அந்த மேடையில ஒரு பழங்குடி பெண்ணு கூட ஒரு சாதம் போட்டாங்க, நம்மள பரிசா கூட பழங்குடி கௌரவ விழான்றீங்க. ஒருத்தர் கூட அங்க கௌரவம் காணா, ஒன்னியும் காணா. ஒரு 10 சேர்ல யாரும் ஒரு பழங்குடி மக்கள் உட்காந்து சொல்லுங்க, என்ன கையை காட்டுறேன்? சும்மா ஏதாவது ஏமாத்தி கிடக்கு மக்கள் அநியாயமா.
தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நீங்க வந்து முக்கியமா நீங்க தானே குரல் கொடுப்பீங்க. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடந்திருக்கு, நீங்க அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களே, எப்படி இது? எந்த ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு மயக்க பிடிச்சி இந்த திமுகவே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றீங்களே, இது சரியா? நீங்க பண்ணது சரியா? பழங்குடி மக்களை கௌரவிக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே, யாருன்னா ஒத்துப்பாங்களா? யாருன்னா ஏத்துப்பாங்களா? எந்த உலகத்துல நடக்குமா இது? என்னங்க இது? அண்டை மாநிலம் தான், அதுக்காக தமிழர்கள் தான் அவங்க அப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏன்னா பழங்குடி மக்கள் தான் வந்து தீண்டத்தக்காதவர்களா? ஏங்க அவங்களுக்கும் ரத்தம் சிவப்பு தாங்க வரும், எல்லாம் சமம் தானே. ஒரு மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பண்றீங்களே, இதுல ஒரு என்னங்க இது? இது அநியாயங்க. இது ஒரு 2-3 நியூஸ் சேனல்ல தான் இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, அதுவும் கம்மியா போட்டு விட்டாங்க. மற்ற நியூஸ் சேனல் இதை பத்தி வந்து ரொம்ப சீரியஸா பேசவே இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது எப்பாற்பட்ட ஒரு இழிவு நடந்திருக்கு. இது வந்து அவலங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கௌரவிக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில உட்கார வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்த பேர் போட்டிருக்கீங்க பழங்குடியினரை கௌரவிக்கும் விழா? என்ன கௌரவிக்கும் விழா? இதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அவர் ஏகாம்பரம் கேட்கிறாரு, ஏங்க 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களே, அது பதிலாக வந்து ஒரு 2-3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துடலாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் கேட்டு முடிச்ச பிறகு தான் அங்குள்ள கலெக்டர் வராரு. அந்த கலெக்டர்கிட்ட இவர் கேட்கிறாரு, சார் என்ன சார் நீங்க வந்து எப்பயும் கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தீங்க, அதுல பார்க்கல, எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட வந்து எட்டி பார்க்கல இன்னும் சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்பாரு. உட்காருமா சொல்லிட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா சேரை உடனே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க. பாவங்க அவங்க, பாவம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து கீழே உட்காந்து ஒரு அவங்க எதுக்கு எங்க கூட்டு வந்து எங்க மனுஷனை எங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஒரு மனுஷன் ஏஞ்சி கேள்வி கேட்கிறாரு அவரு. இதெல்லாம் எல்லா நியூஸ் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக வந்து பேசணுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம். இது பொது ஜனத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி பழங்குடியினர் வந்து மீண்டும் வந்து அவமானப்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு அதான் என்ன சொல்றீங்கன்னா, அதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து கண்டிப்பா மாறி ஆகணும். இதெல்லாம் அசிங்கம். அதே போல பாத்தீங்கன்னா, நேற்று மோடிஜி வரான்னு சொல்லிட்டு ஆட்களை கூட்டு வந்துக்கிறாங்க கட்சிக்காரங்களை யாருமே இல்லை. அப்பதான் யோசிச்சேன், டேய் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் தானே கரெக்டு. வராடுறா எங்க அண்ணன் விஜய் அண்ணன் வந்தாருன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும். அவர்லாம் சிஎம் ஆகிறதுக்குலாம் வந்து இல்லைங்க, என்ன கூட்டம் போட்டு தான் வச்சுங்களா. அதே இடத்துல இன்னைக்கு பிஎம் லெவல்ல பேசியிருப்பாங்க. மோடிஜிலாம் பெஜார் ஆயிட்டு நேரத்தி கழுத்து போட்டு நான் வரல, விஜய் தான் பிஎம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அவர் தான் கரெக்ட். என்ன பண்றது, வேற வழி இல்லை. இந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டையே குறிவைத்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து மாறுமா, எப்போ மாறும்ன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். ஆனால் பிஜேபி வந்து என்ன நினைச்சாலும் சரி, என்ன தலைக்கு நின்று குப்புற அடித்தாலும் சரி, இங்கே இது தமிழ்நாடு, இது பெரியார் மண். இங்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் யாரை வந்து செட் பண்ணி பி டீமாக போட்டாலும் சரி, ஏ டீமாக போட்டாலும் சரி, இல்லை உங்கள் பேரை வச்சு அவனா ஒருத்தன் உள்ளே வந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டு மக்கள் உள்ளே சேர்க்க மாட்டாங்கன்றதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன்.